தூய்மை பணியாளர்களை வந்து பணி நிரந்தரம் செய்வது வந்து எனக்கு உடன்பாடு இல்ல அப்படிங்கிற மாரி தான் நம்ம திருமாவளவன் அவர்கள் வந்து கருத்து சொல்லியிருந்தாங்க. அத மறுத்து தமிழக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து அத வந்து நிராகரித்து பேசியிருக்கிறாரு. அப்படின்னா இவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன ஆகுறது? 13 நாளா தொடர்ந்து போராடி இருக்கிறாங்க. அது எதுக்காக? பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கிறதுக்கு. எனக்கு வந்து எங்களுடைய சம்பளத்த வந்து குறைத்து விடாதீர்கள். அ அப்படிங்கிற மாரி அவங்க வந்து சொல்றாங்க. அத தாண்டி 240 நாள் நீங்க வந்து வேலை செஞ்சா பணி நிரந்தரம்னு அரசு வந்து சட்டமே போட்டிருக்கு. அத பயன்படுத்தி தான் நாங்க கேட்குறோம். எங்களுக்கு அந்த உரிமைய வழங்குங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. இத தாண்டி போன வாக்குறுதியிலேயே வந்து தமிழக அரசு இத பத்தி பேசியிருக்கிறாங்க. நாங்க பணி நிரந்தரம் செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து அத நிராகரிக்கிற போது அவங்க வந்து போராட்டத்தில ஈடுபடுறாங்க. இதில பல பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சு அவங்களுடைய வலிகள வந்து எடுத்து சொல்றாங்க. மக்களுக்கும் சரி, நம்ம அரசுகளுக்கும் சரி. அப்போ வந்து அண்ணன் திருமாவளவன் வந்து இந்த கருத்து சொல்லுகிற போது வருத்தமா இருக்கு. ஏன்னா சமூக நீதியா பேசுற எல்லாருக்கும் வந்து எல்லாம் கிடைக்கணும். எல்லாரும் பணி நிரந்தரம் செய்யணும்னு பேசுற அண்ணன் திருமாவளவன்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஏன் மாறுபடுறாங்க அப்டின்னா, அதாவது இந்த தொழில இவங்க பண்ணாங்கன்னா, இவங்க சமூகமும் தொடர்ந்து இத செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும். அதனால வந்து தயவு செய்து வந்து இத நம்ம ஏற்கக்கூடாது. இத வந்து பணி நிரந்தரம் வேண்டாம் அப்டின்னு அவங்க சொல்றாங்க. அது வந்து சற்றும் வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயம் இல்லங்க. இன்னைக்கு அவங்களுக்கு வாழ்வாதாரமே அதுதான். அதில பணி நிரந்தரம் இல்லன்னா, அப்புறம் எப்படி அவங்க வாழ்வாங்க? எப்படி புள்ளைகள படிக்க வைப்பாங்க? எப்படி அடுத்த தலைமுறை காப்பாங்க? அப்படின்னு ஒரு விஷயம் இல்லையா? அதனால அண்ணன் இந்த முடிவுல வந்து அவர் வந்து கைவிடணும். எவ்வளவு அடக்குமுறைகள வந்து இது வந்து இந்த அரசு செயல்படுகிறது அப்படிங்கிறத சண்முகம் அவர்கள் வந்து சொல்றாங்க. இது வந்து ஒண்ணும் புதுசு இல்லங்க. திமுக அரசுக்கு இதெல்லாம் வந்து எப்பயுமே செய்றது தான். 2 மணிக்கு போய் அவங்கள காவலர்கள ஏவி விட்டு எல்லாரையும் அப்புறப்படுத்துறாங்க. எல்லாம் பெண்களுங்க, பாவம். அவங்கள வந்து இந்த மாரி செய்றதெல்லாம் இது திமுக அரசுக்கு புதுசு இல்ல அப்படின்னு சண்முகம் அவர்கள் வந்து சொல்றாங்க. கூட்டணி கட்சியில இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிய சேர்ந்த மாநில செயலாளரு. கூட்டணியில இருக்கிறவங்களுக்கே இவ்வளவு அதிருப்தி ஏற்படுது. பொதுமக்கள பாருங்க, எதிர்க்கட்சிகள பாருங்க. எந்த அளவுக்கு எல்லாரும் கொந்தளிக்க தானே செய்வாங்க. அ வக்கீல் 2 பேரு பாவங்க. அவங்கள வந்து அடிச்சு ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து கை அவங்கள அவ்வளோ பலகீனமா இருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட அழைச்சிட்டு போகாம இருக்காங்க. அந்த வீடியோலாம் நம்ம பார்க்குறோம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளவு என்ன இவங்க வந்து தீவிரவாதியா? ஏங்க வேலை செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து அத வந்து நிரந்தரமாக்குங்க. எங்க சம்பளத்த குறைச்சிறாதீங்க அப்படின்னு சொல்லி, தன்னுடைய உரிமைகள கேட்கும்போது என்னங்க அதுக்கு ஏங்க இவ்வளவு நம்ம கடும் தாக்குதல் தேவையே இல்லையே. அதாவது நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதாவது யாரோ ஒருத்தர் போட்ட வழக்குல அவங்கள அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஓகே தான். நம்ம இப்ப வாக்குகள கேட்க போறோமே, இப்படி தான் வந்து அடாவடியா போய் வாக்கு கேட்கிறோமா? நெறைய கால்ல விழுந்து, கைய கையில விழுந்து, துணி துவச்சு போட்டு, பரோட்டா போட்டு, கடையெல்லாம் போய் பரோட்டாலாம் போடுறாங்க. டீ எல்லாம் போய் மக்களோட சேர்ந்து குடிக்கிறாங்க. இப்படிலாம் நீங்க வாக்குகள் சேகரிக்கிறீங்கல்ல அவங்கள்ட்டலாம். அவங்கள்ட்ட ஓட்டு வாங்கி தானே நம்ம ஜெயிக்கிறோம். ஏன் அத அப்படி மறந்துறணுமா அப்படியே அத? ஏன் அந்த மென்மையா அவங்க வந்து எவ்வளோ மென்மையா நீங்க வாக்கு சேகரிக்கிறீங்களோ, அவ்வளோ மென்மையா தானே இதெல்லாம் நீங்க வந்து கையாளணும். அடிச்சு அவங்கள வந்து இழுக்கிறது, அதெல்லாம் ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயங்க. பொதுமக்கள் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறம்போது ஒரு ஒரு விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. எதிர்க்கட்சியா வரும்போது ஒரு விஷயம் பேசுறீங்க. பொதுமக்களா கொஞ்சம் பாருங்க. அவங்களும் மனுஷங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. அ பணம் இருக்குங்கிறதுனால எல்லாருக்கும் நம்ம வந்து ஜால்ரா போடணுன்ற அவசியம்லாம் இல்லங்க. வாழ்க்கை வந்து இப்ப சீமான் வந்து நிக்கிறாரு. எல்லாரும் அ பாருங்க மலையில வந்து மாடு மேய்க்க விடுறேன்னு சொன்னாங்க. போய் நின்னாப்புல. கல் இறக்க முடியாதுன்னு சொன்னாங்க. போய் 1000 பேர கூப்பிட்டு கல் இறக்குறாரு. ஒரு பெரிய மாநாட போடுறாரு. மரத்துக்கு மாநாடு போடுறாரு. எவ்வளோ மரத்தோட முக்கியத்துவத்த பத்தி பேசுறாரு. மக்கள் பாருங்க தூய்மை பணியாளருக்கு நேரா வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆதரவுக்கு நான் இருக்கிறேன். நிரந்தரம் உங்களுக்கு பண்றேன். எனக்கு ஆட்சிக்கு மட்டும் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியில குடுக்குறாரு. அவரு நம்ம தோளோட தோள் நிக்கும்போது அவங்கள நம்ம இது எவ்வளவோ பரவாயில்லங்க. இப்படிலாம் அரசியல்வாதி இருக்கிறாங்களே நம்மளுக்கு தோணுது. ஆனா சில அணுகுமுறைகள பார்க்குறப்ப நமக்கு வருத்தமா இருக்குதுங்க. நம்ம யாரையும் வந்து குறைச்சு மதிப்பிடல, குறைச்சு சொல்லல. ஐயா ஸ்டாலினா இருந்தாலும் சரி, எடப்பாடியா இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வருகிறம்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுறது கொஞ்சம் வருத்தத்த அளிக்குது. நீங்க நல்லா செயல்படணும். நீங்க பெரிய வெற்றிகள் அப்பதானே நீங்க பெற முடியும். அதெல்லாம் நீங்க வந்து கருத்துல கொள்ளணும். யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். தூய்மை பணியாளர்கள் இங்க இல்லன்னா, எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சது தான். அவங்கலாம் கொரோனா காலகட்டங்கள்ல உயிரையும் பொருட்படுத்தாம வந்து வேலை செஞ்சவங்க. அதெல்லாம் நம்ம கருத்துல கொள்ளணும்லங்க. யோசிச்சு பாருங்க. மாஸ்க் எல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க வேலை செஞ்சாங்க. நம்மளே சொன்னோம். உண்மையிலேயே இவங்க தூய்மை பணியாளர்கள் இல்லங்க. தாய்மை பணியாளர்கள் இவங்கலாம். இவங்கலாம் இருக்கனால தான் நம்மலாம் சேஃபா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ பாராட்டுன காலகட்டம் போய் இன்னைக்கு அவங்கள போய் நம்ம இந்த அளவு கொண்டு நிறுத்துறோமோங்கிற ஒரு வருத்தம் இருக்குதுங்க. இந்த சுதந்திர நாடு எல்லாருக்கும் இது என்ன சுதந்திர நாள் இப்ப தான் போச்சு. அந்த காலகட்டங்களோட அவங்க போராடுற ஒரு நிலை இருக்கிறது அப்படிங்கிறது வேதனைக்குரியது. இதெல்லாம் மாறணும், மாத்தணும். அரசுகள் தான் இதெல்லாம் மாத்தணும்.
அதான் ஏழைப்பாளைகளுக்கு நல்லது நல்லது செய்யுங்க. கடைசி வரையும் உங்கள் பேர் நிலைச்சே நிற்கும். நீங்கள் பாருங்கள், காமராஜரை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், எம்ஜிஆரை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த லிஸ்ட்டில் நீங்களும் வரணும்னாக்கா மக்களை நேசிங்க. அதை குறிப்பாக கஷ்டப்படுற மக்களை ரொம்ப நேசிங்க. அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்க.